புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? இங்க இருங்கோ, கனநாளா பாட்டு பாடிட போல கிடாது. ஒரு பாட்டோட தொடங்குங்கோவ புதினத்தை. என்னடியப்பா பாவலாம், ஜனத்திட்ட அடி வாங்கி தரவே. சரி சரி, நீயும் கேட்டு போட்ட. உன்னை கண்ட விட அந்த நாள் ஞாபகம் வருது, நெஞ்சம் எரிக்குது. முதல் அடியை மட்டும் பாடுற. நீ சுடுதண்ணியை கொஞ்சம் கொண்டு வா, சரியே? ஓமங்கோ. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். முழு பாட்டையும் பாடினா ஜனத்திட்ட கல்லு வாங்கணும். சரி சரி, புதினத்துக்கு போவோம். அனுரா வந்தா திறக்குமா, அடுத்த கிழமையை மூடுமா? அது என்ன? இந்த நொடிக்கு எல்லாருக்குமே விடை தெரிஞ்சிருக்கும். வேற என்ன? உந்த எழுத மட்டுவால் ஆனை இரவு சோதனை சாவடிகள் என்றதுதான் உந்த நொடிக்கு விட. எப்பவெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு அனுரா வாராரோ அப்பவெல்லாம் ஜனத்துக்கு இடைஞ்சலா ஏன் இந்த சோதனை சாவடிகள்? குதுகள் தான் பிறகு அவை இந்த மனசில தாங்கள் வேறு நாடு என்ற எண்ணத்தை கொண்டு வரும் என்று ஆமைக்கார பெரியவைக்கு கடுமையா பேசுகிறவரா. ஆமைக்கார பெரியவையும் ஓம் சார் இப்பவை உதுகளை எடுக்கிறோம் என்று பவ்யமா பதில் சொல்லுவினான். அடுத்த நாளே சொன்ன மாதிரி எழுது மட்டு வாளிலையும் ஆனை இரவிலையும் இருக்கிற இரும்பு கீடர்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிட்டு ஆமைக்காரர் உள்ளுக்க போய் குந்து இருப்பினான். ஆனால் எவ்வளவு நாள் தான் அவையும் சும்மாவை இருப்பினான். ஆடின காலும் பாடின வாயும் செக் பண்ணின ஆமையும் சும்மா இருக்க முடியாது. அதால மெல்ல மெல்ல அதால போறவைய இடக்கிட மறைச்சு ஐடென்டி கார்டு பார்க்கறது, போதை பொருள் கடத்தினமோ எண்டு சீட்டை கலட்டி பார்க்கறதுக்கு எண்டு செக்கிங்கை தொடங்குவினோம். பிறகு அங்கால ஓரமா போட்டிருந்த கீடர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா கொண்டாந்து வைப்பினோம். ஒரு மாதத்துக்குள்ள பழையபடி சோதனை சாவடியில கட்டாயமா எல்லாரும் வளைஞ்சு நெளிஞ்சுதான் வாகனங்களை ஓட வேணும். 2 பக்கத்தாலையும் வளைஞ்சு நெளிஞ்சு வரைக்க இடைக்குள்ள வாகனங்கள் நேருக்கு நேரா முட்டுப்படுறதும் உண்டு. ஆனா அதையெல்லாம் அங்க நிக்கிற ஆமைக்காரர் ஒழுங்குபடுத்த மாட்டினான். கேடர் வைக்கிறது, இடக்கிட ஆக்களை நிப்பாட்டி செக் பண்ணுறதும் தான் அவையின் வேலை. இப்படி சோதனை சாவடிகளை வச்சு ஒரு துரும்ப கூட இவைகள் பிடிச்சதும் இல்லை. ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு போகணும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த சாவடிகளை வச்சிருக்கணும். ஜனாதிபதியா வெண்ட உடனே யாழ்ப்பாணத்துக்கு அனுரா தரவழியா வாகனத்தில் வரைக்கதான் இந்த சோதனை சாவடிகளை கண்டுட்டு உடனடியா அதை எடுக்க சொன்னவர். அவர் சொன்னதுக்காக வேண்டா வெறுப்பா கொஞ்ச நாள் சோதனை சாவடிகளை தூக்கின ஆமைக்காரர் பிறகு கொஞ்ச நாளிலேயே பழையபடி போட்டுட்டினான். இப்ப திரும்பவும் அனுரா யாழ்ப்பாணம் வந்தவர். அப்பத்தான் தான் தூக்க சொன்ன சோதனை சாவடிகள் திரும்பவும் முளைச்சிருக்கிறதை பார்த்துட்டு ஆமி பெரியவையை பார்த்து முறைச்சவராம். என்ற சொல்லுக்கு இதுதானோ மரியாதை என்றதுதான் அந்த பார்வையின் அர்த்தம். இப்ப திரும்ப சோதனை சாவடிகளை நிப்பாட்டி போட்டினான். கேடர்களையும் தூக்கிட்டினான். விக்ரமாதித்தன் கதையில வார வேதாளம் கடைசியில ஓடிப்போய் முருங்கையில ஏறுற மாதிரி உவையலும் எப்ப திரும்ப முருங்கை மரத்துல ஏறி சோதனை சாவடிகளை முளைக்க பண்ண போயினோம் என்று பார்ப்போம். நன்றி. உதயன் பச்சி.